அமித்ஷா இங்க தான் படுத்து கிடக்காரு. நீங்க வந்து ஆந்திராவுல நடந்த இதுல வந்து உள்ளாட்சி தேர்தல்ல வார்டு வாரியா வார்டு வார்டா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். பிரதமரும், உள்துறை அமைச்சரும். அதனால இவர்கள் வந்து இங்க சுத்திக்கிட்டு தான் திரியிறாங்க. வர்றாங்க, போறாங்க, ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க, அழுகுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, இவங்க வந்துட்டு போறது வந்து திமுகவுக்கு ரொம்ப பலமா இருக்கு. இவங்க எப்பல்லாம் இங்க வந்துட்டு போறாங்களோ, அப்பல்லாம் திமுகவினுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, இவங்களுடைய வார்த்தை, இவங்களுடைய வாய் அப்படி ஒரு நல்ல வாய். அந்த வாயில இருந்து அவர்கள் உதிர்க்கக்கூடிய முத்து இருக்குல்ல, அது சாதாரண முத்துகள்லாம் கிடையாது. அவங்க வந்து அப்படி பேசுவாங்க. நீங்க வந்து இப்ப நீங்க வந்து அமித்ஷாவோ, இல்ல மோடியோ நான் திருநெல்வேலில இருந்து பேசுறேன். திருநெல்வேலிக்கு மோடி 2 தடவ வந்தாரு. திருநெல்வேலிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல பாளையங்கோட்டை தொகுதியிலயும் மோடி வந்து பேசினாரு. அம்பாசமுத்திரம் தொகுதியிலயும் மோடி வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவா பேசினாரு. 2 முறை வந்தாரு, மறந்துடாதீங்க. அந்த 6 தொகுதியில அதிகமான ஓட்டு வித்தியாசம் எங்க தெரியுமா? பாளையங்கோட்டையிலயும், அம்பாசமுத்திரத்திலயும் தான். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்குன்னு சொன்னா, மோடி 234 தொகுதியிலயும் வந்து பேசணும். பேசுனா ஈஸி ஆயிரும். பாடிய ஈஸியா தூக்கிடலாம். அதேபோல அதத்தான் நான் சொல்றேன். அ வடமண்டலம் சென்னை பகுதிக்கு வந்து மோடிய பொறுப்பாக்கிறணும். அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 60 தொகுதிக்கு அவரே பொறுப்பாயி, அவரே பிரச்சாரம் பண்ணணும். அதேபோல வந்து தெற்கு பகுதிக்கு வந்து அமித்ஷாவ பொறுப்பாக்கிறணும். அவரு ஒரு 60 தொகுதி சுத்திட்டு வந்தாருன்னா, நடுவுல திருச்சி இருக்கு பாத்தீங்களா? திருச்சியில நிர்மலா சீதாராமன நிப்பாட்டிறணும். அந்த அம்மாவுக்கு 60 தொகுதி பொறுப்பு குடுத்துட்டோம்னா, அந்த அம்மா முகத்த வந்து ஜூம் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கணும். வேற ஒண்ணுமே செய்யக்கூடாது. அந்த அம்மாவுடைய ரியாக்ஷன்லாம் காமிச்சீங்கன்னா போதும். மக்களுக்கு வந்து அந்த ஓட்டு மிஷின் மேல ஒரு வெறி வரும். அப்போ ஒரு வெறி அந்த நிர்மலா சீதாராமன் பேசும்போது ஒரு வெறி அப்படி ஏறி வரும். அப்ப கொண்டு போய் ஓட்டு மிஷின கையில குடுத்துட்டோம்னு சொன்னா, அவைங்க ஓங்கி உடைச்சுட்டு போயிருவாய்ங்க. இதுதான் நடக்க போகுது. இப்ப இவங்க வந்து ஏன்னா இவங்கலாம் எப்படிப்பட்ட ஆளுகங்கிறதுக்கு நான் சொல்றேன்.